ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறமே அந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு ரிலேட்டடாக சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணுறப்போ குஜராத்தில் சேர்ந்த பிரவீன் குமார்ன்ற ஐபிஎஸ் இந்த கேஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் என்ன வந்துன்னா, கரூர் எஸ்ஐடி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு 32 GB பென் ட்ரைவ் எரிஞ்சு போய் கடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போது சில எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கேட்குறப்ப செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா சிபிஐ உள்ளே வரப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வெளில வரும். அண்ட் இன்னுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரையுமே நாங்கள் இந்த கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். டிவிகே பார்ட்டியில் சேர்ந்த ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணுவோன்ற மாதிரிலாம் சில டாக்ஸ் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. இன்னுமே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்காங்க. அவங்க ஃபுல் டீமோடு இப்போ அங்கே கரூரில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் வெளியே வரப்போகுதுன்றத. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து